ட்ரோல் மெட்டீரியல் தியேட்டர்லயே சில பேர் சிரிச்சாங்க. ஏங்க அது இது சிவா நல்லா கிட்ட இருந்தது. நாங்கெல்லாம் சொல்லி எடுக்க வச்சதுங்க, நீங்க வேற. தியேட்டர்ல பாக்கும்போது இல்ல 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 ராவல் பத்தி பேசும்போது ஏன் ப்ரோ சனியனை பத்தி ஞாபகம் அலெக்ஸ் ஒரு நிமிஷம் விஜய் ப்ரோ கிட்ட சொல்லுங்க. விஜய் ப்ரோ ஆக்சுவலா அது கேரக்டர் நல்லா தாங்க இருக்கும். அவரு செம்மையா பண்ணி இருப்பாரு. அஜித் சாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் அந்த கேரக்டர் பண்ணதுக்கு. ஒண்ணும் இல்ல, தனியா இல்ல தனியா கூப்பிட்டு கேளுங்க, அவர் வேற மாதிரி சொல்லு. இல்ல ஆக்சுவலா எனக்கு படம் பார்க்கும்போது ஏதோ ட்ரோல் பண்ற மாதிரிலாம் தெரியல ப்ரோ. தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மீமிட்டீரியல் ஆக்கினாங்க. அந்த மாதிரி மீமிட்டீரியல் ஆக்கணும்னு எவ்வளவோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி காமிச்சு அந்த மாதிரி ஆக்க முடியும் ப்ரோ. அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஹேட்டர்ஸ்னா வந்து யாருங்க பாராட்டுவாங்க? ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க, என்ன எவ்வளவு பண்ணாலும் வந்து ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. அவங்களுக்கு அதுதான் வேலை. இதுக்கு அவனுங்களே முழு மனசோட பண்ண முடியாது. அவங்களே டயர்ட் ஆயிடுவானுங்க. நம்ம எதிர்பார்த்தோம், அவங்களுக்கு பயங்கரமா வந்திருக்கு, ரொம்ப போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இதை நம்ம கண்டுக்க தேவையில்ல. ஏன்னா நமக்கு தெரியுது கான்ஃபிடென்ட்டா இருந்து ஸ்டஃப் பயங்கரமா இருக்குது அப்படின்னு. இது பாத்துக்குருவாங்க இவங்க, ஆடியன்ஸ் பாத்துக்குருவாங்க. அலெக்ஸ், குமாரா, ஹரிஷ் ப்ரோ எப்படி இருந்தது? எதிர்பார்க்கவே இல்லைங்க உண்மையிலே, இந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கல. பண்ணி வச்சிருக்கேன் மெர்சல அடிக்கிற மாதிரி ஒரு படம் வருமான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃபேன் பாய் சம்பவம் எனக்கு வந்து ஒரே ஒண்ணுதான் அவனோட நியூக்ளியர் பிளாஸ்ட் எல்லாமே. எனக்கு லியோ உடைய பிஜிஎம் இருக்கட்டும், அந்த இது ட்ரைலர் கட்டா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாலிவுட் படம் மாதிரி எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா பக்கவான ஹாலிவுட் படம். டேஜிங், வொர்க், விஎஃப்எக்ஸ் எல்லாமே கட்டே பாரு. உனக்கு நல்லா இது ஸ்டோரியாவே வந்து ரேசியா தான் இருக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது உங்களுக்கு. மிஷன் இது பேன் இண்டியா மெட்டீரியல்ங்க. அவள்தான் பேன் இண்டியா மெட்டீரியல். 100% more than the expectation. Beyond the expectation. உண்மையிலேயே இவ்வளவு எதிர்பார்க்கல. exceeding expectations. சேது ப்ரோ, இன்னொன்னு என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி நம்மளோட பெஸ்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அந்த சாயல் எதுவுமே இல்லாம இவ வந்து சாயல் இருக்கு. சாயல் இல்ல, ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைட்டோட வந்து இது இருக்கும். என்ன சொல்றது, அந்த மூவ்மெண்ட், தளபதிக்கு ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் இருக்கும் பாத்தீங்களா? ஒரு மாதிரியான வில்லத்தனமா அந்த இதுல இருந்து நடந்து வரும் கார்ல இருந்து வரும்போதெல்லாம் சிலுத்துருச்சு. அப்படி அந்த உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 2 கட்டுக்கு அப்புறம் வந்து அந்த கார்ல இருந்து நடந்து வருவார்ல, அந்த இதுல என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க வெங்கட் பிரபு உண்மையிலேயே. ஆனா இல்ல ட்ரிபிள் விஜய் கன்ஃபார்ம் இல்ல, 100% 3 கன்ஃபார்ம். ட்ரிபிள் விஜய் தான். நான் மட்டும் தான் தனியா நிக்கிறேன்டா, யாருமே எனக்கு நீங்க எதுக்கு நிக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நான் 3 விஜய் கன்ஃபார்ம். நாம தான் சொல்றோம்ல 3 விஜய் கன்ஃபார்ம் ப்ரோ. விஜய், ஸ்பார்க் விஜய், நாளை திருப்பு விஜய், 3 இது கன்ஃபார்ம் ப்ரோ. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்க வந்து படத்துல இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஸ்டோரி எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று ஸ்பாயில் ஆயிடும். அப்படி இல்லைங்க, அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏங்க ஃபேன் விஜய் கதை இல்ல ப்ரோ, தான் இல்ல கேரக்டர் தான். இது கதையை நீங்க கணிக்கவே முடியாது. எக்ஸ்பீரி உனக்கு எப்படி சொல்லு? இல்ல லியோக்கு அந்த மாதிரி தான் பண்ணாங்க, அதுக்காக தான் சொல்றேன். இல்ல விஜய், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் பேஸ் பெருசு இல்ல ப்ரோ. இது டிஃபரண்ட். இது ப்ரோ, இது லியோக்கு வந்து நமக்கு ஸ்டோரி எல்லாமே பிரெடிக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் உடையதாங்கிறது ட்ரைலர்ல தெரிஞ்சிருச்சு. ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் உடைய தழுவல் அப்படிங்கிறது. ஆனா இதுல அப்படி இல்ல, யுவனை அடிச்சவங்க எல்லாம் செம்பட்டையால அடிச்சிட்டாரு. யுவன் செம்பட்டையால தான் தெரிக்க அவுட்டுட்டான் இவனை. இதுக்கு ட்ரைலர்ல அப்படி இருக்குது அப்படின்னா படத்துல இன்னும் எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்குது உள்ள போட்டு நொறுக்கிறதுக்கு. மச்சான் விவேக், நாம தான் சொன்னோம்லடா மச்சான், இது நம்ம டைம் அடி. இல்ல ட்ரைலர் கட் வரைக்கும் இது சாரி இது என்னது டைட்டில் கார்டு வரைக்கும் ட்ரைலர்ல ரிவீல் பண்ணிருக்கானுங்க. சூப்பரா பயங்கரமா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையில இருந்தே வந்து விபியும் சரி, கல்பாத்தி அர்ச்சனா கல்பாத்தியும் சரி ட்வீட் போட்டுருந்தாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் செமையா இருந்தது. ப்ரோமோ வீடியோஸ்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து பில்ட் பண்ணுச்சு. அதுவும் ப்ரோமோஸ்லாம் இது என்டர்டைன்மெண்டா ஃபுல்லா பயங்கரமா கட் பண்ணிருக்காங்க. நான் எதிர்பார்த்தது அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எங்கேயோ நிறுத்திட்டான். அந்த ஆக்ஷன் சீன்ஸ், அந்த ஸ்கை கிராப்பர் கிளைம்பிங், அந்த இதெல்லாம் கூட வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. லைட்டா தான் இல்ல, அந்த பத்தான் வைப் எல்லாம் வந்ததுதான் அந்த அளவுக்கு தான். இல்ல அந்த கடைசியில வந்து அந்த மருதமலை மாமணி அந்த டைலாக் வச்சது கூட வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா நீங்க தியேட்டரோட ஃபேமிலியில போய் படம் பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரெயிலர் ப்ளே ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்னடா இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு, சும்மா சண்டையாவே இருக்குன்னு சொல்லி வச்சுட்டு இருப்பாங்கல்ல. அப்படி வரும்போது இதெல்லாம் வைக்கும் போது ஒரு நாஸ்டாலஜியா இருக்கும்.
சோ இது வந்து ஒரு ஃபேமிலி படத்துக்கு எப்படி ஃபேமிலியோட பார்க்கலான்ற எப்படி மாதிரி பொறுத்த வருமா ஐடியா வரும். ப்ரோ படத்துக்கு நம்ம எப்படி படத்துல பெஸ்ட் மேக்கிங் ப்ரோ. எனக்கு சரியான இல்ல கேமரா. எனக்கு ஒரே ஒரு சின்னோண்டு எனக்கு ஒரு இது இருக்கு, என்னன்னா வருத்தம்ன்ற மாதிரி. அதாவது படம் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இதே மாதிரி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வயசானவர் போயிட்டு கொடுப்பாருன்னு வைங்களா, அவரை எப்படி டிஏஜிங் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு யோசனையா இருக்கு. எனக்கு புரியல. ஆமா, அவர் கண்டிப்பா கேட்கக்கூடிய ஆளுதான் அவரு, நீங்க சொல்ற ஆளு. ஏன்னா நம்ம எந்த டைரக்டர் போறோமோ அதே Trailer director பார்த்தோன்னே போறோம். கேக்குறாரு bro. ஆமா, ஆமா, அடுத்து நியூட்ரல் லக்ஷ்மி ப்ரோட்ட கேளுங்க, நியூட்ரல் அவர் தான் வந்துடுறாப்ல. மச்சி அதுக்குள்ள 5 இல்ல மில்லியன்ஸ் மச்சி வியூஸ். லயனஸ் லைன் ஒண்ணு வரும் பாத்தியா, வர மாதிரிடா. ஆமா, அலெக்ஸ் வியூஸ் பார்க்கல, அதுக்குள்ள 5 மில்லியன். லைன் இஸ் லைன் அங்க வந்து 2 பேரையும் கொண்டாந்து இணைச்சிருப்பான். 3வது ஒரு ஆளே இணைச்சிருப்பான். அது எக்ஸ்பிரிக்கு பிடிக்காது. ஆமா இல்ல தோனி ரெஃபரன்ஸ் டெஃபினெட்லி நாட், அது கட்ட போட்டுருப்பாரு. லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். யுவன் பேர் ஸ்டேடியம்ல கூட அதான் சென்னை மேட்ச் தான் நடக்குது போல. இல்லடா, இல்ல அந்த டைலாக் சொல்லும் போது லைன் இஸ் லைன் சொல்லும் போது யுவன் பேரை போட்டு தளபதியை காமிச்சு அதுக்கு எடுத்து டெஃபினெட்லி நாட் அதையும் காமிச்சிருப்பான். வரிசையாக அந்த கட்டு எல்லாமே அதான், எல்லாம் குஷியா இருக்கீங்க. அப்புறம் எக்ஸ்பைரி அது நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா மஞ்சள் ஜெர்சிக்கு பதிலா நீல ஜெர்சி போட்டு வந்துருக்கலாம்ல. இல்ல ப்ரோ, ஆனா ஒரு நிமிஷம் இல்ல, டெஃபினெட்லி நாட்ல அது எடுத்து ஏதாவது நம்ம பசங்களே ஃபயர் விடுறாங்க, அதான் சினிமா கோட் பண்றேன் அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா வேற மாதிரி தோனி இல்லைங்க, நான் பண்ணுங்க சொன்னேங்க ப்ரோ. ஒண்ணும் இல்ல ப்ரோ, இப்போ இல்ல ஹேட்டர்ஸா நீங்க பாத்தீங்கன்னா நீ என்ன குரங்கு தேர்னுக்குறானுங்க, கடைசியில நாளை தீர்ப்பு விஜய், அது வேற விஜய்டா, இந்த விஜய் அது கிடையாது. அந்த அழகா இருக்க ஸ்டில் எடுத்து போட்டுட்டு என்ன இருக்குங்கிறா, அதான் அழகா இருக்கா அந்த மாதிரிதான் வேற விஜய்டா இது. விஜய் கூட கண்ணாடி போட்டு ஒரு யங் தளபதி வராருல்ல, ப்ரோ எனக்கு கேட்டா இல்ல ஒரு நிமிஷம், இந்த விசில் போர்டு சின்ன சின்ன கண்கள் அந்த போர்ஷன் எல்லாம் எங்கேயோ போயிருக்கு கேட்டா, அந்த எங்க இருக்கிற விஜய் ரொம்ப பிடிச்சி. எல்லாம் பேசாத, பயந்து பேசிக்கிட்டு இருந்த 2 வாரமா, உன்னை எல்லாம் குழந்துருவேன், நீ எல்லாம் பேசவே கூடாது. உனக்கு எதிரா பயானிட்டா தைரியமா இருப்போம். இல்ல ஏன்னா உன்னை பார்த்தாலே அடிக்கும் போல இங்க அடிக்கிறதுக்கு ஆள் தேவை, புரியுதா? அவங்கள பார்த்தா பாவம். ஆனா ப்ரோ இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம், இல்ல ப்ரோ சத்தியமா சொல்றேன், ஸ்பேஸ்ல இருந்துன்னு இல்ல இராடே யூடியூப் டேப் இன்னும் க்ளோஸ் பண்ணல, அடிக்கடி போய் ஒரு சீனா பாத்துன்னு இருக்கிறேன். இல்லடா அலெக்ஸ், அவ்வளவுதான் ப்ரோ. 16 பிக்சர் இருக்குடா படத்துல. இது அதுல பத்ரி தான் பயங்கரமா, ஆனா பத்ரி தான் எனக்கு இப்ப கூட இல்ல, எனக்கு இப்ப கூட நம்ப முடியல, உண்மையில விபி தான் எடுத்தானா இல்ல வேற யாராவது எடுத்து சையத் ப்ரோ தான் கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. பாத்துட்டு இருக்கேன் ப்ரோ. ஸ்டோரி சொல்ற மாதிரி கட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டோரி சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு திரும்ப கட் பண்ணிருப்பாங்க போல. இல்ல நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுது. அதாவது பாத்தீங்கன்னா விபி தான் எடுத்திருப்பாரா இல்ல அட்லி கிட்ட கொடுத்து, தம்பி இது கொஞ்சம் என்னன்னு பாரு, இது கொஞ்சம் கரெக்ஷன் பாத்துருக்கீங்களா? உண்மையில ஒரு பேனண்ட் டைரக்டர் வேற யாராவது இருந்தா அந்த அளவுக்குங்க. இல்ல அது அதான் நீ சொல்றது கரெக்ட். அட்லி குக் பண்ண மாதிரி இருந்தது உண்மையில. இந்தியா இல்ல ஆனா ஓபன் ஒரு நிமிஷம் ஓபனா சொல்லட்டுமா? நான் இல்ல ரங்கல் பிரபு டேய் நான் தான்டா எடுத்து நம்புடா. நீ சந்தேகப்பட்ட அவன் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டான். இதுக்கப்புறம் நீ அவனை பத்தி தப்பா பேசக்கூடாது. ஆனா இல்ல ஒன்னு சொல்றேன், கோட்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, கோட்டோட சக்சஸ் ஒரு யாரு இல்ல நீ சொல்லு இல்ல ப்ரோ, கோட்டோட சக்சஸ் வச்சு நீங்க தெலுங்கு ஹீரோஸ் ஹிந்தி நீங்க பாருங்க, கண்டிப்பா டெவலப் ஆகும். விபி இது மறுவாழ்க்கா மாதிரி என்ன கேட்டா கண்டிப்பா ஹிந்தி மாநாட விட என்ன கேட்டா அதான் கண்டிப்பா இது பெரிய இதுவா இருக்கு மாநாட விட. இல்ல ப்ரோ, நீங்க விபியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க. அவரோட ஹிட்டஸ்ட் மூவி எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியா அவர் சொல்றாரு. ஃப்ளாப் அவுட்டிங்னா விட்டுருங்க, விபியோட ஹிட்டஸ்ட் மூவினா எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். அதெல்லாம் நம்ம எதுவுமே குறைய சொல்ல முடியாது. அவர் ஃப்ளாப் கொடுக்க மொத்தம் பயங்கரமா சொதப்புவாரு, ஆனா ஹிட் கொடுத்தானா பயங்கரமா. இல்ல லாஸ்ட் படமே எனக்கு ஃபர்ஸ்ட்ல பிடிச்சிருந்துச்சு, இல்லனா அவுட் அப்படினு சொல்றீங்க. இல்ல லாஸ்ட் மூவியே பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்ல பிடிச்சிருந்துச்சுன்னு வைங்களா. இந்த படமும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்றதா இருந்தா குமாரா சொல்லு குமாரா. இது கஸ்டடியா? ஓகே உங்களுடைய இது ப்ரோ
எல்லாருக்கும் டேஸ்ட் வேரி ஆகும். உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா ஓகே தான். சையத் ப்ரோ, உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க தான் இதுக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லுவீங்க. இப்ப கோட்டு முடிஞ்ச உடனே ஒருத்தவர் கால் பண்ணி, சார் விபி சார் சூப்பரா எடுத்திருக்கீங்க, வாங்க லஞ்ச் சாப்பிடுங்கன்னு கூப்பிடுவாரா? நமக்கு ஒரு டிஏஜிங் ஒன்று பண்ணி விடுங்க. அப்படியே டிஏஜிங் பண்ணாலும் லிங்கா மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு பேராசூட் சீனை வச்சு விடுங்க. 80-90 வயசுல டிஏஜிங் எப்படிங்க சார்? அதெல்லாம் ஸ்டண்ட் பண்ணணும் சார். சார் அதுக்கெல்லாம் ஸ்டண்ட் பண்ணணும். ஆனா இல்ல ஒன்னு யோசிச்சு பாத்தீங்களா, நம்ம கூட டிஏஜிங் வந்துட்டு ஒரு கேரக்டர் தானே. நீ தளபதிக்கு மேக்கப் போட்டாலும் எங்க இருப்பாரு நினைச்சிருந்தோம். ஆனா அந்த நாளை தீர்ப்பு விஜய் காட்டும் போது தான் புரியுது எதுக்கு டிஏஜிங் யூஸ் பண்றாங்க. அந்த இதுதான் எடுத்தோடனே எதுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல போய் உட்கார்ந்தா இப்பதான் புரியுது. புரிஞ்சதா லக்ஷ்மி என்ன சொன்னீங்க? அந்த 2 லுக்கு பார்க்கும்போது செம சொல்லி என்ன இதுக்குதானா டிஏஜிங் அப்படிங்கிற மாதிரி செம சர்ப்ரைஸ். அந்த 2 லுக்கும், அந்த 2 சின்ன பையன் லுக்குமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது அப்புறம் அந்த இதுவுமே அந்த ஸ்பாட் சாங்ல அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபைன் டியூன் பண்ணி அந்த யூஆர் இன் டேஞ்சர் அப்படின்னு அந்த இடத்துல எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த டிஏஜிங் லுக்கும் அந்த தாட அசைவு வரைக்கும் சூப்பரா இருந்தது. நல்லா இருந்துச்சு. யூஆர் இன் த்ரெட். ஆமா, அந்த இதுலயுமே அந்த அவர் பேசுற அந்த வாய் அசைவு வரைக்கும் கூட பெர்ஃபெக்ட்டா இருந்தது அந்த டிஏஜிங்க. அது என்ன டெக்னிக் தெரியல. இவங்க யாரு என்னென்ன, இவங்க அப்பா பையன் ஓகே, இவங்க எல்லாம் யாரு, இந்த சின்ன பையன் எல்லாம் என்ன, எதுவுமே ஒன்னும் பண்ணாம. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே க்ளோன் கிடையாது. எதுவுமே க்ளோன் கிடையாது. அந்த சின்ன இன்னொரு கேரக்டர் கூட படத்துல க்ளோன் கிடையாது. பயத்துல இருந்ததுல அந்த புள்ளையா தான் இருக்கு. ஆல்ரெடி ட்ரைலர் மட்டும் சொன்னா க்ளோனிங் கிடையாது, வேற சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து வேற ஆங்கிள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்னும் ரிவீல் பண்ணல, அது நீட்டா சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு. சூப்பர். அந்த ஆனா அந்த ரெண்டுக்குமே ஏஜ் டிஃபரன்ஸ் காட்டிருக்கோம். இப்ப இது வந்து ஒரு 20-22 வயசுல இந்த பையனை காட்டணும்னு சொன்னா அந்த பையனை வந்து 17-18 வயசுல காட்டிருக்காங்க. நாளை திருப்பு. ஆனா இல்ல தளபதிக்கும் ஃபைட்ன்றத நினைச்சாலே ஜாலியா இருக்குது. அழகிய தமிழ் மண்ணில பார்த்தோம். அது வேற ஒண்ணும் இல்ல அலெக்ஸ், அவர் தான் காம்படிட்டர், புரியுதா? அவர் ரெக்கார்ட் அவர் தான். அந்த வார்த்தை தான் ப்ரோ, அந்த வார்த்தை அதுவே ஏன்னா நான் தான்டா டிபெண்ட். அந்த நாளை திருப்பி பையன் தான் வில்லனா வந்து நிக்கிறான். அது மட்டும் தெரியுது. நல்லா உட்காந்து அந்த ஒவ்வொரு ஃப்ரேம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஸ்டார்டிங்ல வர அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் செம்ம ஸ்டைலிஷா இருந்துச்சு. அந்த ட்ரெயின்ல வர்ற சீனு, அப்புறம் அந்த பில்டிங்ல உள்ள மேல போய் உள்ள ஃபைட் பண்ணுவாள் அது, அப்புறம் அந்த இது ஸ்டேடியம் ஃபைட் எல்லாமே செம்ம ஸ்டைலிஷா ஒரு வேற மாதிரி எடுத்து வச்சிருந்தாருங்க. செம்ம பேக்கேஜ் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபன் எலிமெண்ட், அப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அந்த இதான் தியேட்டர் தெரிக்குங்கடா, அந்த திருப்பாச்சி ரெஃபரன்ஸ், அப்புறம் அந்த போக்கிரி மாதிரி நடக்கிறது அந்த ரெஃபரன்ஸ், அப்புறம் அந்த மாஸ்டர்ல அந்த மெட்ரோ ஃபைட் சீன்ல ஒரு விடுவாரு வில்லனா, அந்த மாதிரி ஒரு ஷாட்டு, அப்புறம் கிளைமேக்ஸ் அந்த கில்லி அந்த இது அதெல்லாமே வந்து தியேட்டர்ல செம்ம. அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இது பார்க்கும்போது செம்ம வைபா இருக்குங்க அப்படின்னு நினைச்சேன். இப்ப அந்த இது தியேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்த்தா அந்த மருதமலை மாமனே அந்த கூடவே இது பண்றாங்க, அந்த கோரஸ்ல வருது. இப்படியே அந்த கில்லி ஃபர்ஸ்ட் பக்காவா பேக்கேஜ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஒன்னும் எதுவும் ரிவீல் பண்ணல. என்ன சயின்ஸ் அந்த எஸ்கே கேமியோ த்ரிஷா எதுவுமே வந்து விடாம இந்த 2 சர்ப்ரைஸ் லுக்கே வச்சு இதுவே சர்ப்ரைஸ், பெரிய சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாரு. இன்னும் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் இந்த பாட்டு மெயின் பாட்டே தெரியாது நமக்கு. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கு, பார்ப்போம். ஆனா ப்ரோ இன்னொன்னு, அவன் மேகசின்ல அவன் கதை சொன்னானே, இவன் எந்த அளவுக்கு கான்பிடென்டா இருந்தா அந்த ஸ்கிரீன் பிளே யோசிச்சு பாருங்களேன். அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தாலே அதான் தியேட்டர்ல. அதாவது அந்த அப்பா பையன் வந்து டெரரிஸ்ட்னு தெரியவே தெரியாதான். ஆனா 2 பேரும் ஒன்னாவே இருக்காங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, தேசிய எல்லாம் ஒன்னா இருக்காங்க. ஆனா அது வந்து டெரரிஸ்ட்னு தெரியவே தெரியாதான். ஓகே அலெக்ஸ், ஹரிஷ் ப்ரோ வந்திருக்காரு. அவரு ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கு? இல்ல எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல எனக்கு புரியல. சினிமாகிராஃபி சூப்பரா பண்ணிருக்கான் ப்ரோ, செமையா டச், செமையா இருக்காரு. சினிமாகிராஃபி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. இன்னொன்னு இல்ல எத்தனை பேருக்கு அந்த இல்ல ஒரு நிமிஷம், அந்த பிளாஷ்பேக் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? அந்த
எனக்கு கேமராமேன் சூப்பரா பண்ணிருக்காங்க. அது பிளாஷ்பேக் இல்லைங்க, அதுதாங்க பிரசன்ட் இல்ல புருஷன். மோகனா வில்லன் ப்ரோ. மோகன் மைக் மோகனா வில்லன். விசில் போடு விசில் போடு. எனக்கு விசில் போர்டு தான் பிரசன்ட் புருஷன். அது எனக்கு மைக் மோகன் வில்லனா இருக்கு மாதிரி தோணுது. அது மைக் அதுக்கு மோகன் அடுத்து இன்னும் வயசானது வந்து இன்னும் இயர்ஸ் கழிச்சு நடக்கிறது. நீங்க அந்த ஆனா ஒரு ஃபார்முலா ஸ்மார்ட் டிவி இருக்கும், அந்த விசில் போர்டு விஜய் இருக்காருல்ல, அவர் கூட இந்த சித்தார்த்தும் ஆனா ப்ரோ இல்ல எனக்கு கேட்டா செகண்ட் ஹாஃப்ல அந்த நாளை தீர்ப்பு விஜயாலதான் நிறைய பிரச்சனை நடக்கும்னு தோணுது. மைக் மோகன் வில்லனா இருப்பானா? மைக் மோகன் இருக்கா, அவரும் வில்லனா இருப்பானா? மைக் மோகன் அஜ்மல் வில்லன் மாதிரி தோணுது. மைக் மோகன் அஜ்மல் இருக்காங்க. அஜ்மல் வில்லன். அஜ்மல் மைக் மோகன் வில்லனா இருப்பாங்க. அவன் அதிகமா காட்டவே இல்லை. சொல்லு அதான் மைக் மோகன் அஜ்மல் வில்லன் மாதிரி தோணுதுப்பா. கேக்குதா ப்ரோ? கேக்கலையா? கேக்குதுப்பா. ரஷ்மி உங்ககிட்ட தான் கேக்குறாரு. ஏய் லெரின் சும்மாறா. இல்லங்க வில்லன் வந்து மைக் மோகனும் அவரு பேர் என்னது அஜ்மல். ரெண்டு பேரும் அதுக்கு மேல ட்விஸ்ட் வச்சிருக்கான் வெங்கட் பிரபு. கண்டிப்பா கிடையாது. அதான் சின்ன பையன் விஜய் தான் வில்லனா இருப்பான். அதான் எனக்கு தோணுது. அவன் சமயம் பண்ணிருக்கான் சினிமாகிராஃபர். பிஜிஎம் பயங்கர. யுவன் சங்கர் பயங்கரமா பண்ணிருக்கான் பிஜிஎம். கடைசியில வர கோட் இல்ல யுவன் வந்து பிஜிஎம் நல்லா பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுங்க. ஏன்னா யுவன் சம்பவம் இதான் ப்ரோ. டிசர்வ் ப்ரோ. யுவன் சம்பவம் தான். லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். அங்க இருந்து அந்த பிஜிஎம் ஆரம்பிக்கும் பயங்கரமா இருந்துச்சு கடைசியில. அந்த டைட்டில் கார்டு அந்த இதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. கேக்குதா பேசுறது? படம் வந்துட்டு ஹிட்டுங்க, அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில நீட்டா. ஹிட் கிடையாது, பிளாக் பஸ்டர் ப்ரோ. இண்டஸ்ட்ரி ஹிட் தான். இண்டஸ்ட்ரி ஹிட் தான். இல்லப்பா கார்த்தி, அவரு இல்லப்பா, அவரு சொல்ல கொடுப்பா, அவரு சொல்லப்பா. சொல்லுங்க சின்ன. ஆக்சுவலா நான் வந்துட்டு இந்த குமுதம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி போட்டேன்ல, இது மாதிரி போட்டா அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிளாட். இது டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா போய் பாருங்க, அந்த க்ளோனிங் கான்செப்ட் பண்ணல. பிரஸ் மீட் வைக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது உண்மையா? கார்த்திக் ஒரு நிமிஷம். தளபதி அந்த மாதிரி மெயின் யாருமே இல்ல. விபி அந்த மாதிரி அவர் பேசட்டும், முடிச்சதுக்கு அப்புறம் ஒன் பை ஒன்னா பேசுவோம். இல்ல ப்ரோ, அவர் வந்துட்டு சொன்னார்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேக்டர் வந்து படத்துக்குள்ளார இருக்குதுன்னு. அதுவும் இதோட பிளெண்ட் ஆகி வரும்போது படம் மாநாடு மாதிரி இருக்கும் பாருங்க. சூப்பரா இருக்கும் பாருங்க படம். பெஸ்டா இருக்கும் ப்ரோ. நம்பர் 1 இருக்கும் விபியோட. யார் அலெக்ஸ் உன் ப்ராடக்ட்டடா? சொல்லுங்க கார்த்திக், வேற என்னென்ன இருக்கு? பேசுங்க நீங்க. இல்ல சொல்லுப்பா. சரி சில்ல, நீங்களாச்சும் சொல்லுங்க. என்னது? இல்ல பேசுங்க, பேசிட்டு இருக்கும்போது நான் குறுக்கல பேசினாப்ல கார்த்திக். நீங்க பேசுங்க. அதான் ப்ரோ, இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேக்டர் வந்துட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. மேக்ஸிமம் ஆன்லைன்ங்கிற ஃபேன்ஸுக்கு தான் தெரியும். அங்க போய் பார்த்தா இது சர்ப்ரைஸா இருக்கும். இல்ல அது சயின்ஸ் ஃபிக்ஷன்றதே பாத்தீங்கன்னா அது எனக்கு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அது க்ளோனிங்கே இல்லைன்ற மாதிரி தான் சொல்றாங்க. மேக்சிமம் அந்த அட்டாமிக் பாம்பு அது இதுன்ற மாதிரி, சாரி நியூக்ளியர் பாம்பு அந்த மாதிரி ஏதாவது இது பண்றாங்களா இல்ல இப்ப இதெல்லாம் காட்டுவாங்க, மிஷன் இம்பாசிபிளே காட்டுவாங்கல்ல பாத்தீங்கன்னா. இன்னும் பாத்தீங்கன்னா நடைமுறைக்கே வராத சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஷனாவே காட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது சயின்ஸா ஒரு இன்வென்ஷனா பாத்தீங்கன்னா ஏதாவது காட்டுறாங்களா? இந்த மிஷனுக்காக இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த மாதிரி ஏதாவது காட்டுறாங்களா? சம்திங் அது வந்து கியூரியஸா தான் இருக்கு அது. ஆனா அதை தாண்டி இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃபேன்ஸ் ஒரு ஒரு இது இருந்து இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, என்ன சொல்றது, தாய்மார்கள் தங்கைகள், இவங்கதான் பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அதை வந்து தூக்கி நிறுத்துறவங்க. ஸோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபேமிலி எலமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 100% வந்து ஃபுல்ஃபில் இருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எப்ப 5ஆம் தேதி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இனிமே டெய்லி ஏன் திரும்புது இன்னும் 5ஆம் தேதி வரலான்னு அந்த ஒரு மைண்ட் தான் இருக்க போகுது. பிஜிஎம் நல்லா இருக்குங்க உண்மையிலேயே. கண்டிப்பாங்க காலைல ஒரு பிஜிஎம் கூட விட்டுருந்தாங்க. அந்த பிஜிஎம் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த பிஜிஎம் ஏதாவது வரப்போதான்னு சொல்லிட்டு. ஆனா இது செம்மையா இருந்துச்சு. ஆனா கில்லி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்க சொல்லுங்க ப்ரோ அந்த கில்லி அந்த மணி அடிக்கிற சரியான ஒருவேளை நீயே கொஞ்சம் நினைச்சு பாரு. லாஸ்ட்ல ஏதாவது சீரியஸா டைலாக் பேசுவாரு அப்படின்னு நினைச்சேன் நானு. ஏதாவது இல்ல மனசுல இந்த டவுட் எல்லாமே போச்சு. 100% எனக்கு என்ன ஸ்டார்டிங்ல ஒரு டைலாக் நோட்டீஸ் பண்ணீங்களா? டபுள் மீனிங் டைலாக். அது மிஷன் நியூ லீடர் அப்படின்ற அதெல்லாம் அந்த ஒரு டபுள் மீனிங் மாதிரி இருந்துச்சு. நோட்டீஸ் பண்ணீங்களா? உங்களுக்கு ஒரு நியூ லீடர் டவுட் இல்ல. அஜ்மல் ஏன் காட்டவே இல்லை பெருசா? அந்த மிஷன்ல மட்டும் ஒரு இருப்பாரு போல, புரியுதா? ஒரு மிஷன்னா பாத்தீங்கன்னா டெக்கி இருப்பாங்க, ஃபீல்ட் ஏஜென்ட் இருப்பாங்க. இல்ல அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இல்ல ப்ரோ மிஷனுக்கு அப்புறம் பார்த்தா அந்த வயசான பிறகும் அதான் பிரபுதேவா இருக்காங்க கூட, இவரா இருக்காரு. அதான் ஒருவேளை முது குத்தியா இல்ல செத்துட்டானா என்னன்னு புரியலையே. பாப்போம் படத்துல. இப்ப நீ இப்ப உன்னோட குரூப்ல வந்து இப்ப நிதிஷ் எல்லாம் வச்சு இல்லையா? சோ அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா அஜ்மல் எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல குரூப் கிடையாது. சரி ஓகே தம்பி. ஆமாண்டா அந்த ட்விட்டர் இவனோட அக்கௌண்ட் அவன் மேலதான் எழுதி வைக்க போறான்ற மாதிரி. சரி ஓகே, அது அவுட் ஆஃப் டாபிக். நான் நைட்டு பேசிக்கலாம். அண்ணன் வேலைக்கு போன உடனே வந்து தம்பி வந்து அந்த பதவி எடுத்துப்பான். 10 மணி கார்த்தி நான் 100% சொல்றேன் கார்த்தி, டபுள் ஆக்ஷன் தாங்க. ட்ரிபிள் அவருக்கு எதுவுமே தெரியாது. கம்னருங்க கண்டிப்பா டிஏஜிங் 3 விஜய் எதுங்க டிஏஜிங் பண்ணா அது கூட தெரியல. அலெக்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி சொன்னா எப்படிறா? அதனால மாத்தி சொல்றீங்களா? மரியாதை என்ன ஒரு விஜய் இல்லைங்களே, கோட்ல ஒரு விஜய் தான் இருக்கு. இந்த டீம்ஸ் இது வரும் பாத்தியா, சார் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் சொல்றீங்க, அதனால நான் அது சொல்றேன். ட்ரிபிள்னு கன்ஃபார்ம் பண்ணியல விடுங்க ப்ரோ. நான் உங்க ஸ்பேஸ்ல எனக்கு டபுள் தான்டா. இல்ல ப்ரோ நீங்க ட்ரைலர் ரிப்பீட்டா பாருங்க. எனக்கு என்னமோ அந்த நாளை தீர்ப்பு விஜய் தான் ஏதோ ஆப் வைப்பான்னு தோணுது. அதான் அவன் தான் வில்லனா இல்லதான் லைட்டா அப்படிதான் தோணுது. பாப்போம். கோட் தான்டா, ஆல்வேஸ் கோட். அதான்டா படம். நான் என்ன சொல்றேன், டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இருந்தது ப்ரோ ட்ரைலர். அண்ணன் வர வழியோட செமையா இருந்துச்சுல்ல அந்த பாண்ட் இதெல்லாம். அப்புறம் அதுக்கு முன்னாடி கோட் ட்ரைலர் பிகின்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டு ஒரு கிளிம்ஸ் மாதிரி காட்டி அது வந்து ஹாலிவுட்ல பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இன்னொன்னு எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? யூஹெச்டில வந்து ட்ரைலர் விட்டுருக்கான், அல்ட்ரா ஹெச்டி. அது செம்ம. அதான் அது ஹாலிவுட் ட்ரைலர் மட்டும் தான் அப்படி விடுவாங்க. டெட்பூல்ல இருந்து எல்லாமே. இப்பதான் அது தமிழ்ல என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் டைம் இது விட்ட மாதிரி தான் இருந்தது தளபதி யூஹெச்டில. சூப்பரா இருந்தது. நிறைய ஷார்ட்ஸ் போட்டு நிறைய பேக் பண்ணியிருந்தாங்க. அது ஒன்னு பார்த்து முடிக்கிறதுக்குள்ள 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு எல்லாம். ஆனா டெட்பூல் எல்லாம் பத்தி பேசாத அலெக்ஸ். அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, துணிவு கலெக்ஷனே அடிச்ச படம் அதெல்லாம். கம்முன்னு இருங்களா. முத்து தியேட்டர் மூமெண்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும் போல இருக்கு. எக்கச்சக்கமான தியேட்டர் மூமெண்ட்ஸ் இந்த தளபதி படம் ரெஃபரன்சஸ், அப்புறம் சிஎஸ்கே இது, அப்புறம் அந்த இன்னும் சர்ப்ரைஸ் கேமியோஸ், அதெல்லாமே வந்து விஜயகாந்த், த்ரிஷா, எஸ்கே இதெல்லாமே வந்து ஒரு இன்னும் பெரிய பேக்கேஜா இருக்கும் தியேட்டர் பார்க்கும்போது. கண்டிப்பா நான் எனக்கு அந்த த்ரிஷா வந்து டான்ஸ் நாங்க பாத்தீங்களா, அந்த தாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது ரிவீல் பண்ணுவாங்க, ஒரே ஒரு இதுவாச்சும் ஃப்ரேம் ஆச்சும் பாத்தீங்கன்னா காட்டுவாங்க. சுத்தமா தெரியாது இல்ல, அவங்க பார்க்கும்போது அப்படியே மிரண்டுருவாங்க. என்ன இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா? அப்படியே இருக்கு, சர்ப்ரைஸா இருக்கு. அந்த சாங் விடாம இருந்தாங்கன்னா எப்படியும் த்ரிஷா எப்பயுமே அழகா இருப்பாங்க. இந்த படத்துல எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு தெரியணும்ல. ஓகே முத்து, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே
ஆனா ப்ரோ இல்ல, நான் நல்லா வேலை பார்த்துருக்காங்க ப்ரோ. தெளிவா தெரியுது ட்ரைலர்ல. உழைச்சிருக்காங்களா. ரொம்ப இல்ல, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. என்ன கேட்டா டீமும் சரி, தளபதியும் சரி, எல்லாருமே. அதான் சொல்றேனே, அந்த பைக் ஸ்டண்ட்டே அவருக்கு வந்து இதாச்சு. அந்த இதெல்லாம் சொல்லியிருந்தாங்களே அந்த டைம்ல எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவாங்க. இன்னொன்னு ப்ரோ இல்ல, வழக்கமா சில பேர் சில பேர் ட்ரைலர் வந்து அந்த லாஜிக் சீன்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க. நம்மளுக்கு ஒரு ட்ரால் வரல ப்ரோ. அதுலயே தெரிஞ்சிச்சுதான் எவ்வளவு பேர் சக்சஸ். கண்டிப்பா ட்ரைலர் சம்பவம் உறுதி. நானும் அதை நினைச்சு பயந்தேன் லைட்டா. ஒருவேளை எக்ஸாகரேட் பண்ற மாதிரி ஏதாவது பில்டு தான் ஏதாவது பண்றவானோ, ஏதாவது ரொம்ப ஓவர் ஜம்ப் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே லாஜிக்கா இருக்குது பார்க்கும்போது. அதான் சொல்லியிருப்பான் ஃபேன் தான் ஒரு ஃபிரிக்ஷனல் கதையை யோசிச்சாலும் கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் லாஜிக்கா தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு ட்ரைலர் தான் இதுல எல்லாத்தோட மனுஷன் அவ்வளவு இது வச்சு ஒரு பக்கம் அந்த டைம் கட்சி ஆரம்பிச்சு வேலை ஓகேவா, கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த இதையும் பார்க்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் பாத்தீங்கன்னா ஷூட்டிங்கும் ஒரு பக்கம் இதுவா இருந்துச்சு. எலெக்ஷன் வேற நடுவுல வந்துச்சா, அங்க இருந்து வேற கிளம்பி வந்தாரு. அப்பதானே கையில இதெல்லாம் இருந்துச்சு அந்த இது ட்ரிப்ஸ் ஏறினது இதெல்லாம். ஆனா ஃபுல் ஃபிளெஜ்ல இறங்கி அடிச்சிருக்கா படத்துல. அவுட்புட் தெரியுது, ட்ரைலரை பார்த்தாலே தெரியுது அவுட்புட். எனக்கு ட்ரைலர் பார்க்கும்போது எங்க போறீங்க, ஒரு 4 படம் நடிங்க, இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க, எங்க இருக்கீங்க. கண்டிப்பா இங்க ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வருவாங்க பாத்தீங்களா, அந்த மூவி முடிச்ச ரிவ்யூ வருவாங்க பாத்தீங்களா, அது வந்து நிறைய பேர் அது எதிர்பார்க்கற அந்த மாதிரி சொல்லுவாங்க. பக்காவும் இருக்காரு. அந்த ஆக்ஷன் மோட்ல ஒன்னும் அப்படியே இருக்காரு. கொஞ்சம் கூட அந்த தெரியவே இல்ல. மக்களுக்காகவாச்சும் ஒரு முடிவு மாத்திக்கணும். பாப்போம். கேக்குதுங்க. இல்ல சவுண்ட் கம்மியா இருக்கு, கொஞ்சம் இறைச்சலா இருக்கு. கேக்குதா? சொல்லுங்க. ரெக்கார்ட் வந்து பிரேக் ஆச்சு. லியோ ஓடுது பிரேக் ஆச்சு. லியோ ஓடுது தெரியலங்க. இதுக்கப்புறம் பண்ணாத லியோ ரெக்கார்ட் அந்த 1 மில்லியன் இது பிரேக் ஆகல. ஃபைனல் பாப்போம். அப்படியா ப்ரோ? சரி. ஓகே. இன்னொன்னு ப்ரோ இல்ல, இது ட்ரிபிள் லாங்குவேஜ்ல சேம் டைம்ல விட்டுருக்காங்க. லியோ வந்துட்டு தான் டைம் மாத்தி விட்டாங்க. இன்னொன்னு வந்து இது ஹைப்பையும் பாத்தீங்கன்னா இது இருக்கு. இது இடையில இருந்தாலும் இந்த லியோ விட இது அது ஒத்துக்கிட்டு தான் இது வந்து ஹைப் கம்மியா தான் இருந்துச்சு. ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அது ஸ்பார்க் ஏறும். சரி ஓகே பாபு, நீங்க ஏதாவது சொல்றீங்க? பாபு எஸ். சரி ஓகே லட்சுமி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. வேற ஏதாவது சோர்ஸ், வேற ஏதாவது இது இருந்தா அப்டேட் இருந்தா சொல்லுங்க ப்ரோ. அந்த இந்த இது பேர் என்னது, அந்த பில்டிங்ல கிளைம் பண்ணுவார் பாத்தீங்களா, அது ஏறுறது, ரொம்ப நாளா ஆசை எனக்கு. ரொம்ப நாள் ஆசை இதெல்லாம். அந்த டெசர்ட் இதெல்லாம் வந்து இந்த ஸ்பெக்சர்னு ஒரு படத்துல இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும், டைம் ஃபைட் ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் நம்ம ஊர்ல இவர் பண்ண தளபதி ஃபிட்டா இருக்குங்க அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன் நானு. அதே மாதிரி கொடுத்துட்டாரு. எனக்கு கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். ஓகே இல்ல இது வந்து அது அப்புறம் அந்த பில்டிங் அந்த கிளைம் பண்ணி உள்ள போய் அந்த கோட் சூட் போட்டு அந்த மிஷன் இம்பாசிபிள் ஸ்டைல் ஒன்று பண்றது, அங்க அந்த சர்வர் கிராஷ் பண்றது, அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து இல்ல இது உண்மையிலுமே சர்வரை ஹேக் பண்ற மாதிரி இருக்குமா அந்த மிஷன் இம்பாசிபிள் காட்டுற மாதிரியே? எனக்கு தெரிஞ்சு சம்திங் வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கறேன். இல்ல காப்பி அடிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சீன். இதுல இது என்ன பண்றாங்க இல்ல இது சேம் சிமிலாரிட்டியே இருக்க வாய்ப்பு இல்ல. கிளைம் பண்ணி கண்ணாடி ஓட்ட போட்டு உள்ள போய் ஒரு ஃபைட், அது ஒரு ஸ்டைலிஷா இருக்குல்ல. அந்த பில்டிங் அந்த நீங்க ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பில்டிங் டாப்ல இருந்து தான் காட்டுவாங்க. சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்ல பார்க்க, அந்த பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நல்லா இருக்கும். அப்புறம் அந்த சேஸ் இருக்கு, 2 பேரும் இருக்கிற அந்த சேஸ் இருக்கு. இல்ல எனக்கு பர்டிகுலரா இந்த சீன் தான் பாத்தீங்கன்னா நேத்து ஃபுல்லாவே மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. இந்த இது இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பில்டிங்ல வந்து ஏறுறது. சோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எப்படி இருக்கும், அது அந்த கிளாஸ கட் பண்ணி அது எடுக்கிறாரு. அது மேன் ஹோல்டர் மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து என்ட்ரி ஆகுறதுக்காக பாத்தீங்கன்னா அது வந்து கட் பண்ணி எடுத்திருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா நேத்து தனியாவே தெரிஞ்சிச்சு. அந்த இது வந்து பாத்தீங்கன்னா நாளா நேத்து என்ன நினைச்சிட்டு இருந்தேன், சரி இந்த
இது கிளாஸை வந்து இந்த ரப்பர் ஹோல்டர் அந்த இது வச்சு வேக்கம் வச்சு இது பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த வேக்கம் ஹோல்டர் வச்சு பாத்தீங்கன்னா இது பண்ணுவாங்க பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதோ இதா அந்த மாதிரி கிளைம் பண்றதுக்காக ஏதோ வச்சிருக்காரான்ற மாதிரி தான் நான் பார்த்தேன் நானு. அதுதான் நம்ம பசங்க எல்லாம் கேப்டன் அமெரிக்கா அந்த இதெல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்கன்னு. ஆனா அதுக்குன்னு ஒரு லாஜிக் ஒண்ணு வச்சு அது கிளாஸ் கட் பண்ணனால தான் அது உண்மையுமே சூப்பரா இதா இருந்துச்சு. ஏன்னா ப்ரோ இல்ல ஒரு ஹெலிகாப்டர் அந்த ட்ரெயின் சீன் ஒன்னு வருமே, அது வந்து இன்ட்ரோ சீன் மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணா வேற மாதிரி இருக்கும், பயங்கரமா இருக்கும். எனக்கு அந்த இது பிராண்டா இருந்துச்சுல, அந்த ஷாட்டே வந்து அந்த ட்ரெயின் போகும், அந்த ஹெலிகாப்டர் பறக்கும் டெசர்ட்ல எல்லாம் செம்ம ஸ்டைலிஷா இருந்தது. இதுதான் கேட்டேன் நான் ட்ரைலர் வர்றதுக்கு முன்னாடியே, இந்த போஸ்டர்ல இருக்க ஷார்ட்ஸ் எல்லாம் அப்படியே நீங்க வந்து ட்ரைலர் வச்சாலே சூப்பரா இருக்கு, அதே மாதிரி வச்சு ஹை பாயிண்ட் பிரஸ் மீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இந்த few minutes னு போட்டுருக்காங்க. ஓகே ஆமா பிரசாத்ல பிரஸ் மீட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? 6 மணிக்குன்னு சொன்னாங்க பிரசாத்ல இல்ல ஸ்டார்ட் ஆகலையா? இதெல்லாம் எப்பிக்ல பார்க்கணும். நம்ம ஊர்ல கோயம்புத்தூர் வாங்க 7 மணி ஷோ போடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா இது நீங்கன்னா பார்க்கணும். இன்னொன்னு அந்த பில்டிங் அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது பண்றது வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் நல்லா இருக்குன்ற மாதிரி நான் எதிர்பார்க்கறேன். எத்தனை பேர் அது தோணுது? ஏன்னா ஹை பாயிண்ட்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி அந்த பேக்கேஜ் பண்ணி நீட்டா கொடுத்தாருன்னா இதே மாதிரி படம் இருந்துச்சுன்னா இதே மாதிரிதான் இருக்கும். ஆனா மெகா பிளாக் பஸ்டர் தான். அதான் அடுத்த இதுவும் பெரிய அந்த பிகிஸ் எல்லாம் இல்ல, தெலுங்கு பிகிஸ் எல்லாம் செப்டம்பர் 27 வரைக்கும் தான் அடுத்து ஓடிட்டே இருக்கும். தெலுங்குல அந்த அந்த மிஷன் இம்பாசிபிள் அந்த போர்ஷன் அது லாஸ்ட்ல அட்டாச் பண்ணது ரொம்ப அது இல்ல அது அதோட சர்ப்ரைஸ்ங்க. அது ஆனா நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் புரியும், கில்லி ரெஃபரன்ஸ் நமக்கு புரியும், அவனுக்கு புரியல. அதனால அது ஒரு குட் ஐடியா தான். மிஷன் இம்பாசிபிள் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ரைலர் ஆரம்பிக்கும் போதே நமக்கு வந்து தமிழ்ல அந்த சீனோட தான் ஆரம்பிக்குதுன்னு வைங்களா. ஃபர்ஸ்ட் அந்த ஜெயராம் அந்த இது மிஷன் இம்பாசிபிள் அந்த சாரி அந்த பீஜம் அந்த சீனோட தான் அது சும்மா அது இது பண்ணதே சும்மா மிஷன் இம்பாசிபிள் காப்பின்றானே அவரே அது கலாய்க்கிற மாதிரி. மெட்ரோ ஃபைட் சீன் அந்த புல்லட் ஃபைட் சீன் எல்லாமே மெட்ரோ ஃபைட் சீன் வந்து அந்த மாஸ்டர்ல ஒரு கிக் விடுவார், அதே மாதிரி ஒரு கிக் இதுல வச்சிருக்காங்க. அது பார்த்தா கொஞ்சம் ஏதோ இதான மாதிரி இருக்கு. பீஸ்ல கன்னை ஹேண்டில் பண்றது அதோட சிக்னேச்சர் ஸ்டைல வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஒர்த் ப்ரோ ஐமேக்ஸ் எல்லாம் டாப் ஒர்த்னு கேட்டேன் ப்ரோ. கேக்குதா? நான் வந்து ரெண்டு டைம் பார்த்தேன். லியோ வந்து அங்க பெங்களூர்ல ஒரு வாட்டி, இங்க ஐமேக்ஸ்ல ஒரு வாட்டி. இதுவும் பார்க்கணும், எபிக்ல ஒரு வாட்டி பார்த்துட்டு ஐமேக்ஸ்ல பக்கத்துல. ப்ரோ கேக்குதா? அலெக்ஸ் சொல்லுங்க ப்ரோ. ஃபரான் எனக்கு உண்மையாவே இது விபி தான் டிரெக்ட் பண்ணாரா இல்ல நம்மளோட அலெக்ஸ் தான் டிரெக்ட் பண்ணாருன்னு டவுட்டா இருக்கு. ஏன்னா அந்த அளவு ட்ரைலர் இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்லணும்னா இல்ல யாரு டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு விபியா இல்ல அலெக்ஸா என்ன அட்லீன் நினைச்சேன்டா. இல்ல அலெக்ஸ் டேய் இல்ல நான் கூட அட்லீன் நினைச்சேன். இவன பைத்தியம் ஃபரான் எவனோ கொடுத்தா அது மட்டும் சொல்லுங்க. இல்ல ஏங்க அவன் கோட்டு விடுறான். இல்ல நீ பேசு. நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரையும், பட் பேசுனது இல்ல, இன்னைக்கு தான் பேசுறேன். என்ன ஃபாலோ பண்ணவே இல்ல. அன்பு இப்படி காட்டக்கூடாது ப்ரோ. அதான் அன்பு இப்படி காட்டினா வம்பாயிடும் ப்ரோ. சொல்லுங்க என்ன ஃபாலோ பண்ணவே இல்லையா? சரி சொல்லு. இல்ல உண்மையா இப்ப எலெக்ஷன்ல நிக்கிறாருல 2026ல இவரை சிஎம் ஆக்கிடுவாங்க. ஏன்னா இவர் சினிமால இருந்தா இவங்களுக்கு தான் பிரச்சனை. அது கன்ஃபார்மா விளங்கிடுச்சு. நான் இப்படி ட்ரைலர் இருக்குன்னு சத்தியமா நினைக்கல. செம்மையா இருந்துச்சு. அட்லிக்கு அப்புறமா ஏன்பா இதுக்கெல்லாம் ஆர்டின் போடணும்ப்பா. ஸ்மைலி போடுங்க சொல்லுங்க. ஆமா ட்ரைலர் பார்க்கும்போது அப்படியே வச்சுக்கலாம். செம்ம வேற லெவல். சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. ஆனா இவருக்கு 50 வயசுனா எனக்கு புரியல ப்ரோ சத்தியமா. அந்த விசில் போர்டு போர்ஷன் எல்லாம் பார்க்கும்போது எதெல்லாம் கலாய்ச்சாங்களோ அப்படியே எல்லாமே இப்ப பிளஸ்ஸா மாறிடுச்சு. அதுதான் தளபதியோட ஸ்பெஷல்.
அது இப்ப இல்ல, அப்ப இருந்தே அப்படிதான். அவரோட லுக்கு எல்லாமே சுறா படத்துல இருந்து எவ்வளவு கலாய்ச்சாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா பிரேக் பண்ணி அவர் டாப்ல இருக்காரு. அதெல்லாம் உண்மையே ரொம்ப ஸ்பெஷல் நம்மளுக்கெல்லாம். ஏன்னா ஓர்குட் இருக்கிற காலத்துல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுல இருந்து எவ்வளவு ட்ரோல்ஸ் அது இதெல்லாம் பார்த்து இப்ப எல்லாமே செலிப்ரேஷன் ஆகிக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சேம் இயர் ப்ரோ. ஆமா ப்ரோ. ஆர்குட்னா என்ன ப்ரோ? அந்த டைம்ல இருந்தீங்களா? நான்லாம் 2K கிட்ட ப்ரோ. எனக்கு அந்த ஆமா அந்த கலாய்க்கிறதுக்குன்னா முதல்ல உங்களை கேட்டா உங்க குழந்தைய கேட்கல. இல்ல இல்ல 2K கிட்ட இல்ல அதுக்காக யார் நீங்களா? 50 வயசு நினைச்சிடாதீங்க. நானும் 30+ தான். ஆனா அந்த காலத்துல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா அண்ணனா நீங்க எனக்கு? ஓகே ஓகே சொல்லுங்க. ஆமா 30+. இதுக்கு 4 வலிமை படம் பார்த்துட்டு போயிடலாம் போலுக்குது. இந்த விக்னேஷ் வாய் கேட்ட மாதிரி இருக்காது, நான் நினைக்கிறதான் தெரியல. ஆனா கிக் ஆஸ் ட்ரைலர் மேன். இது வந்து ஒரு சில ஒரு டவுட், அந்த டிஏஜிங் விஜய்க்கு வாய்ஸ் அது இப்ப இருக்கிற தளபதி வாய்ஸா இல்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சா? இல்ல அவரே கொஞ்சம் மாடுலேஷன் ட்ரை பண்ணி பேசியிருக்காரு. கொஞ்சம் மாடுலேஷன் அது வாய்ஸையும் டிஏஜிங்ல மாத்தலாம். அது டெக்னிக்கலா பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. அது அவங்க தான் சொல்றாங்க. I have to go. நான் அதுக்கு முன்னாடி சொல்றேன். ஆனா யாரும் இதுக்கு முன்னாடி பேசினவங்க மாதிரி இந்த ஹரிஷ் அலெக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேன் மேடு அவரோட சேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு கட். அது கிக் ஆஸ் மேன், கிக் ஆஸ் கட். அது இந்த 2.5 minutes ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ரீசெண்டா எந்த ட்ரெய்லர்லயும் வரல. இல்ல நான் ஒரு நிமிஷம், நானும் அவங்க டீம்ல தான் இருக்கேன். அது எப்படி அஜ்மல் மாதிரி என்ன மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு போயிருங்க? புரியல. தெரிஞ்ச வாய்ஸ் நானும் அதே ஸ்குவாட் தாங்க. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா ட்ரெய்லர்லயும் ஏதாவது ஒண்ணு ட்ரோல் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்கும். அண்ணனோட மாடுலேஷனோ ஏதோ ஒண்ணு ட்ரோல் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதை அவனை ஸ்கிரீன்ஷாட் போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதுதான் சான்ஸே கொடுக்கல. கரெக்ட், சான்ஸே கொடுக்கல அவரு. எந்த ஃப்ரேம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போனாலும் அதுல ட்ரோல் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. அதுதான் உண்மை. ஆமா ஆக்சுவலா நானே பாக்கும்போது சரி எங்கடா ஏதாவது கலாய்க்க போறோமாடா இருக்கு மாதிரி இருக்கும்னு சான்ஸே கொடுக்கல அந்த அவரு. கடைசியில வந்து நம்மள கலாய்ச்ச மாதிரி விபியே ஒரு ட்ரோல் கிங் போறாரு. அவரே ஒரு ட்ரோல் கிங். அவரு கடைசியில சொல்லுங்க. இல்ல அவரே விபிக்கு யார் யாரெல்லாம் எங்க ட்ரோல் பண்றாங்க எதை பண்றாங்கன்றதெல்லாம் தெரியுது. அவரு மாஸ்டர் ஆஃப் ட்ரோல். கண்டிப்பாங்க அலெக்ஸே ஃபாலோ பண்ணி வச்சிருக்காரு. சொல்லுங்க சார். அதனால கடைசியா அவர் வந்து தெலுங்குக்கும் ஹிந்திக்கும் வேற கட்டு கொடுத்துட்டு தமிழுக்கு வேற ஒண்ணு கொடுத்தாரு பாருங்க. அப்பயே வந்து ட்ரோல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அது இந்தா வச்சுக்கோ. இல்ல வைடா ஃபுல் பாசிட்டிவ் தான் தெரியுது. நெகட்டிவ்னு நீங்க பார்த்தா கூட அப்படி பார்த்தா 99% பாசிட்டிவ் தான். ஒரே ஒரு கட், ஒரு சிம்பிள் இல்ல அந்த 1% அது என்னைக்குமே திருந்தாது. அது விஜய் பிடிக்காதனால நீ அமிர்தத்தையே கொடுத்தாலும் வேணாம் தான் சொல்லுவாங்க. யாருமே அதை கண்டுக்கவே வேணாம். ட்ரோல் பண்றாங்களா ட்ரோல் பண்றாங்க. ஜஸ்டிஸ் குரூப்பாடா? எதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுமோ அது. ஆமா வீட்ல டேப்ல தண்ணி வரலாம் ஜஸ்டிஸ் போடுவோம் லெவன்ல. ஓகே வண்டர்ஃபுல். ஆக்சுவலி வந்ததுக்கு இட்ஸ் ஒரு அந்த 5 o'clock வந்து இட் மேட் எவ்ரிபடி ஹாப்பி ரைட். அந்த ஒரு 2.5 minutes எல்லாரையும் பேச வச்சு, தருண் ஆதர்ஷ் பேசுறான், ஜான்வி கபூர் போடுறாரு, எல்லாருக்கும் பேச வச்சுட்டாங்க. அதுவும் மாஸ்டர் டிக்கு வந்து டி சீரியஸ் வச்சு போட வச்சது. அதனால everything right. All right, enjoy your evening guys. Bye. Super bro. Farhan. Okay bro, bye, take care. Okay. Enjoy. Okay. ஆனா எனக்கு என்ன பயனா, இதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் போடுவாங்கல்ல, அது என்னென்ன வச்சு செய்ய போறாங்களோ தெரியல. அலெக்ஸ் எல்லாம் இதுல கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. இல்ல சொல்றேன். இல்ல என்ன செய்ய போறாங்கல்ல? அதுக்கு அவன் டீசென்ட் தாங்க. நார்கவே டீசென்ட் தாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே அருண் நீங்க சொல்லுங்க.
ஹாய் பிரதர், அவர் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ. சொல்லுங்க. ஹாய் எப்படி இருக்கீங்க? அலெக்ஸ் என்னதான் கேக்குறாரு. நல்லா இருக்கீங்களா? ப்ரோ இல்ல யூடியூப் பக்கம் போய் திரும்ப பார்த்தேன் ப்ரோ. நல்லா இருக்கு. ஓகே ஓகே, நல்லா இருக்கேன். ஓகே பிரதர். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி மீட் பண்றோம். திரும்பி கோட்க்கு திரும்பி வந்துட்டோம். ட்ரைலர் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. இல்ல குஸ்பம்ஸா இருந்துச்சு எல்லாமே. சூப்பர் சூப்பர். ஆமா, இந்த யுவன் சங்கர் ராஜாக்கெல்லாம் ஒரு இது கொடுத்தாங்க பாத்தீங்களா? பர்டிகுலரா ஏதாவது ஒரு சீன் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிக்குமே, ஏதாவது சொல்லுங்க. இந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. அப்படின்னா ஏன்னா இப்படின்றதுக்குள்ள போயிடுதுங்க ட்ரைலரு. இவ்வளவு ஃபாஸ்டா செம்மையா கட் பண்ணிருக்கீங்க. அந்த ஸ்குவாட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பின்னாடி வந்து ஆன்டி டெரரிசம் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு காட்டுவாங்கல்ல, அந்த சீன் தான். ஓகே இல்ல ஆக்சுவலா ட்ரைலர்லயே பெஸ்ட் சீன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து கடைசி ஃபிலிம் இருக்கும், அந்த ஸ்டேச்சர்லாம் வச்சு ஒரு சீன் பண்ணி அப்புறம் கோட்டின் போடுவாங்கல்ல, அதுதான் ஹை பாயிண்ட். ஓகே 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 பிரதர், நான் ஆபீஸ்ல இருக்கேன். கேரியன். ஓகே ப்ரோ, சூப்பர். நான் ஹரிஷ் ப்ரோ, உங்களுக்குலாம் பயங்கரமா இருந்திருக்குமே, பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்களே. கண்டிப்பாங்க. இந்த அலெக்ஸ் தாங்க குரூப் கால் போட்டான், கத்ரா வந்து வீட்ல எல்லாம் இது பண்ண போறாங்க. சீரியஸா பெஸ்ட் எவர் தளபதி ஃபிலிம் ட்ரைலர் ப்ரோ, சீரியஸ்லி. எக்ஸாக்ட்லி, சோஹில் ப்ரோ சொன்ன மாதிரி தான். ஒரு நிமிஷம் நான் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறேன். சொல்லுங்க அலெக்ஸ் ப்ரோ, எக்ஸாக்ட்லி பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு ப்ரோ. ட்ரெய்லர் வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு, ஒரு நெகட்டிவ் இல்லை. எக்ஸாக்ட்லி நான் நினைச்ச மாதிரி சில பேர் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி அந்த யங் ஏஜ் இது வந்து டிஏஜிங் வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்தது. அதுலயே 2 வேரியேஷன் இருந்தது, அதுவும் பெர்ஃபெக்ட்டா இருந்தது. மிக்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டியா இருந்துச்சு. மெயினா குவாலிட்டி தான் எதிர்பார்த்தேன். வெங்கட் பிரபு சூப்பரா குவாலிட்டியும் டெலிவரி பண்ணிட்டான் அந்த வாட்டி. எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ்ஸ் வந்து இல்லவே இல்லை ப்ரோ. ஷார்ட்டா சொல்லி அடிக்கிறேன், இந்த படம் ஜெயிக்கும், டவுட்டே வேணாம் ப்ரோ. அதுவும் அலெக்ஸ் ப்ரோ, நைட் நம்ம ஸ்பேஸ்ல கொஞ்சம் அடல்ட் அந்த மாதிரி வருவோம். ஏன்னா இது கொஞ்சம் டீசன்ட் ஸ்பேஸ். ஓகேவா? நான் வரேன்னா எனக்கு கொஞ்சம் ஏத்தி விடுங்க ப்ரோ. ஓகேவா? நம்ம அப்பவும் பேசுவோம். ஓகேவா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் பை. சூப்பரா இருக்கு ட்ரைலர். கமெண்ட்ல பண்ணிருங்க ப்ரோ, ஏன்னா நிறைய ஸ்பீக்கர் காட்ட மாட்டேது. அந்த ஸ்பேஸ் வந்தா கூட ஓகே, நான் கமெண்ட்லயே போட்டேன். அந்த ஸ்பேஸ்க்கு வந்தா சொல்றேன். ஏன்னா நான் போன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அது வந்து அக்செப்ட் பண்றேன். ஓகே ரைட். ஓகே, சினிமா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் டிஏஜிங் தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனா டிஏஜிங் ஓரளவு கன்வின்சிங்காவே இருக்கு இல்லைங்களா, இந்த நம்ம பட்ஜெட்டுக்கு, நம்ம ஊர் பட்ஜெட்டுக்குன்னா அது நல்லாவே எடுத்திருக்காங்க. இது தாண்டி வேற எந்த ஊர் பட்ஜெட்டுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. இல்ல ப்ரோ, ஹாலிவுட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 30 மில்லியன்ங்கிறது வந்து இந்த டிஏஜிங் மட்டும் ஒதுக்குவாங்க. அதெல்லாம் ரைட். நம்ம மூவியோட டோட்டல் பட்ஜெட்டே இதுதான் இருக்க மாதிரி பண்ணலன்னு சொல்றேன். இதுல வந்து அதான் சொல்றேன். இதுவும் ஹாலிவுட்காரங்க பண்ணவே முடியாது கோலிவுட்ல. ஐயா காசா, இதுவும் ஹாலிவுட்காரங்க பண்ணதுதான் காசா. மார்வல் படத்துக்கு யார் பண்றாங்களோ அவங்க. ஆமா ப்ரோ, லோலோ விஎஃப்எக்ஸ் தான் பண்ணிருக்காங்க. இந்த சூப்பர்மேன்ல மீசை எடுக்கிறதுக்கு 100 கோடி என்னமோ தனியா இது பண்ணாங்கல்ல கிராபிக்ஸ்ல, கேட்டுட்டு வந்த பாரு. சொல்லுங்க ப்ரோ. மாம்ஸ் அயன்மேனும் தான் 200 பண்ணாங்க ப்ரோ. 200 க்ளோஸ். ஓகே சொல்லுங்க ப்ரோ. சினிமா ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ, அதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே ஆக்சுவலா பேசினா கொஞ்சம் ப்ளீஸ் ப்ரோ. அலெக்ஸ், மீனாட்சி ஒரே ஒரு வாட்டி தான் காமிச்சாங்க பாத்தியா? இன்னும் நீ சொன்ன மாதிரி தண்ணி கேன் தான் நினைக்கிறேன். கேக்குதுங்க ப்ரோ, சொல்லுங்க. இதுல இந்த ஃபன்னு பயங்கரமா இருக்குல்ல, ஒரு இது ஒரு குழந்தைய வச்சுட்டு ஃப்ளர்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்கல்ல, அது செம்ம கியூட்டா செம்மையா இருந்துச்சு. ஒரு ப்ளே பாய் மாதிரி காட்டுறது. ஆமா இல்ல அது இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எலிமெண்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த லவ் எலிமெண்ட்டும், ஐ மீன் லைக் அந்த வைஃப் எலிமெண்ட், ஸ்னேகாவோட அந்த வைஃப் எலிமெண்டா இருக்கட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எலிமெண்ட்டும் கொஞ்சம் ஹையஸ்டா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி அது வந்து கொஞ்சம் கிளாஸியா இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அது வந்து லேடிஸ் கிட்ட ரொம்ப ஒர்க் ஆகும். அந்த வைஃப் மெட்டீரியல், அந்த ஸ்னேகா கிட்ட அந்த பாண்டா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப ஒர்க் ஆகும் ப்ரோ. கிளீனா ஒர்க் ஆகும். அந்த
ஏன்னா படம்னா அது வந்து நம்ம ஃபேன்ஸ் மட்டும் ஜெயிக்க வைக்க போறது இல்ல, அந்த ஃபேமிலிஸ் உள்ள வராங்கல்ல கண்டிப்பாங்க 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 எக்ஸாக்ட்லி அவரா நம்பர் 1 நோ டவுட்ஸ். இப்போ இது வேற கிளீனா அந்த எலிமெண்ட்ஸ் வந்து ட்ரெய்லர்ல போட்டிருக்காங்க. நம்ம இதுக்கப்புறம் இன்னைக்கு 6:30க்கு இப்போ ஆப்வியஸா இன்டர்வல் டெலிகாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ரெஸ்பான்ஸ் would be phenomenal bro, டோன்ட் டவுட். ஜெயிக்க போறது உறுதி, அவ்வளவுதான், டவுட்டே வேணாம் ப்ரோ. 100% கிளீன் கிளாசிக் ஃபேமிலி. ஏன்னா ஃபேமிலி தான் நம்மளை ஜெயிக்க வைப்பாங்க என்னைக்குமே. அதனால தளபதி அண்ணனே அங்க வர இல்ல கார்த்தி, ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, இங்க ஹேட்டர்ஸ் இவ்வளவு தரம் கத்தின்னு கிடக்குறாங்க பாத்தீங்களா, அவங்க வீட்லயே பாத்தீங்கன்னா அவங்க வீட்லயே பாத்தீங்கன்னா தளபதியா அண்ணன் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுதான் ஒரு இது. அவங்க பையனோ இல்ல அவங்க தங்கச்சியோ அவங்க தளபதி பண்ணதான் இருப்பாங்க. ஆனா இவங்க தான் ஹேட் பண்ணி இங்க ட்வீட் போட்டுருப்பாங்க. அது நம்ம கண்டிப்பா அண்ணனும் உரிமையா சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. அதுதான் அந்த பாசம் தான் நம்மளை ஜெயிக்க வைப்போம். இங்கேயும் இல்ல அங்க சிஎம் கோட்டையில நம்மள ஜெயிக்க வைப்பது ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட். பைனா பை பை டன். சூப்பர் சூப்பர் சூப்பர். மாம்ஸ் வெஸ் மீட் இருக்குது போல. போயிட்டு இருக்கு, ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்ற மாதிரி தான் சொன்னாரு ஒரு ஹரிஷ் ப்ரோ தான் சொன்னாரு. இல்ல ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னேன். எதுல போகுது? லைவ் போதா? இல்ல இப்ப வசந்தத்துல பாத்துட்டுங்க லைவ் போட்டுருமா அவன். ஓகே ஓகே. ஒரு டீம் மெம்பர் அந்த மாதிரி மட்டும் தான் மெயினா. தளபதியோட வருவாரு. விகடனுக்கு வீட்டு கொடுத்த இன்டர்வியூ கூட வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது தெரியல, அது 2 நாள் கழிச்சு வரணும். ஓகே, ஹரிகுமார் சொல்லுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. கேக்குது ப்ரோ? கேக்குதா ப்ரோ? கேக்குதுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஹரிஷ் ப்ரோ இருக்காரா? ஹரிஷ் ப்ரோ இருக்காங்க ப்ரோ. ஹரிஷ் ப்ரோ ஹாய் ப்ரோ. ஆக்சுவலி நான் கேக்கல அவர் பேசுறது எனக்கு. இல்ல உங்களுக்கு கேட்காரு ப்ரோ. ஹரிஷ் ப்ரோ உங்களை தான் கேக்குறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதுல கனெக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே ப்ரோ. என்ன அலெக்ஸ் நோட் எடுத்து நிக்கியா? சொல்லுறோம். இல்ல திரும்ப தான் பார்த்தேன். சத்தியமா இல்லங்க. என்ன பண்ணி வச்சானே தெரியல அந்த பிபி. ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, இந்த டேப் இருக்கும் தெரியுமா, நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். வாட்ஸ்அப் ஒண்ணு பண்ணிட்டாரு, யூடியூப் இன்னும் க்ளோஸ் பண்ணல ப்ரோ. ஒரு நிமிஷம், ஹரிஷ் ப்ரோ வந்திருக்காரு. அவர் படம் ஒப்பீனியனே சொல்லல, அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ காமெடி பண்றீங்க, சரி சொல்லுங்க. ஹரிகுமார் தான் ஏதோ பேசுனாரு ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹரிஷ் ப்ரோ. ஹாய் ப்ரோ. 31 எனக்கு ஏஜ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹரிஷ் ப்ரோ இருக்கார்ல, அவர் நிறைய பேருக்கு ரெப்ரசென்ட் பண்றாரு. நான்லாம் அவ்வளோ ஆன்லைன்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். பட் அவர் வந்து தளபதி பண்ற விஷயம் நிறைய ரெப்ரசென்ட் பண்றாரு. அது ஒரு ஃபர்ஸ்ட் தம்ஸ் அப் ப்ரோ. அண்ட் தென் நான் என்ன சொல்றது, லியோவே வந்து ஓகே ஸ்லோ டவுன் பண்ணி பார்ப்போம். ஸ்டோரி இன்வால்வ்டா இருக்கும். நான் ரொம்ப ஹைப்டு. இந்த சின்ன சின்ன கிளாஷஸ் 4 hour இந்த 10-15 years இப்படியே போயிட்டு இருந்தது. பட் கோட் வந்து இது வந்து 10 years முன்னாடி வந்திருந்தது அப்படின்னா பேங்க் மட்டும் கிடையாது, இப்பவே வாடா சண்டைக்கு வாடாங்கிற மாதிரி அப்போ அதை பண்ணியிருந்தோம்னு வைங்களேன். விபி அதுதான் சொன்ன, அந்த 10 years ஒரு வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தாருங்கிறது போது சொல்றது பியூரஸ்ட் ஃபார்ம். திரும்பி சும்மா இருந்தவங்களும் நோட்டி விட்டாரு இவரு. நம்ம பாட்டுக்கிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டோரி, வாரிசு, சரி வினோத் படம், விபி வந்து என்ன பண்ணுவாரு, அதிகபட்சம் குளோனிங்க இது பேஸ் பண்ணி இருக்கும்னு. பட் சாட்டிஸ்ஃபை பண்ண விஷயம் வந்து 2.5 minutes வந்து ஒரு 10 seconds அப்படியே பாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. எல்லாம் மிக்சட் ரியாக்ஷன் இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் ப்ரோ. அதாவது பண்ண கண்டிப்பா ப்ரோ, இந்த இடத்துல அட்ரஸ் பண்ண ப்ரோ. என்னன்னா அது விபின்னு உடனே எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா விபி என்ன எடுக்க போறாங்க, என்ன இது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஹிட் கொடுக்குறாருன்னு மங்காத்தா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மாநாடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படம். ஆனா நம்ம படமும் அந்த 5 வருஷம் டிஃபரெண்ட்ல இருக்கு. ஓகேங்களா, இதுவும் அவருக்கு ஒரு பெஞ்ச் மார்க் தான் இருக்க போகுது.